Speaker Fatima Jan. She is an Alima and life skill trainer. She is a Filambam coach and motivational speaker. Welcome for the speech, ma'am. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Video. உங்க வீடியோ ஓகே. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஏக இறைவனாகி அல்லாஹுக்கு எல்லா புகழும். இந்த வாய்ப்பை கொடுத்த யூசுப் சார் அவங்களுக்கும் இந்த கன்ஃபார்மேட்டிவ் குரூப் அவங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இதுக்கு முன்னாடி பேசிய நிறைய சகோதரிகள் மனநலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனநலம் அப்படின்னா என்ன? எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதா, இல்ல எந்த விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாம இருக்கிறதா, இல்லைன்னா கோவம், பயம், எரிச்சல் இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறதா? கிடையாது. இந்த எல்லா உணர்வுகளும் நமக்கு வந்து போனாலும் அதனால நம்ம பாதிக்கப்படாம இருக்கிறதா நல்ல மனநலம். நம்முடைய மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள், பழைய நினைவுகள், நம்மோட இருக்கக்கூடிய உறவுகள், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், இதை பொறுத்துதான் நம்மளுடைய உணர்வுகள் மாறும், உணர்வுகள் ஏற்படும். இந்த உணர்வுக்கு ஏற்பதான் நம்முடைய கோபம், நம்முடைய கோபமோ அல்லது பயமோ சந்தோஷமோ ஏற்படுது. இந்த எண்ணங்கள் அந்த செயல்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம எந்த ஒன்றுமே நிலையாக இருக்கக்கூடியதாக நம்ம கற்பனை செய்யறோம். நம்முடைய உணர்வுக்கு நம்மளுடைய உணர்வுகள் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். இதனால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இது எல்லாமே அப்படியே இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். கஷ்டமான விஷயங்கள் உடனே நம்ம விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கல அப்படின்னா நமக்கு அது ஒரு கஷ்டம் ஏற்படுது. இதனால எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்படி நினைக்கிறதால நம்முடைய மனசை அமைதியா வச்சுக்க முடியும். நம்மையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அப்படியே ஏத்துக்கிறதா ஆரோக்கியமான மனநிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லப்படுறது தாண்டி பதட்டமான ஒரு உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த பதட்டமான உலகத்துல நம்ம ஓடுறோம். எதை நோக்கி ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், எந்த அர்த்தத்துக்காக ஓடுறோம் அப்படின்னு கூட நம்மளால யோசிக்க முடியாத ஒரு ஓட்டமாவே நமக்கு இருக்கு. ஓடுறத நிறுத்திட்டு நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி நினைக்க கூட நேரம் இல்லாம நம்ம இருக்கோம். என்னதான் பண்ணிட்டு இருக்கோங்கிறது கூட சில சமயம் நமக்கு தெரியாம இருக்கு. அதை யோசிச்சுட்டு தான் இருக்கும். அப்போ இப்போ இந்த மாதிரி ஓட்டமான சூழ்நிலையில இப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருக்குன்னா, அதுலயுமே அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத குழந்தைகள் சொல்றாங்க, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்ப சமுதாயத்துல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறோம், ஆனா அது நடக்காது. அது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துது. அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. இப்போ பார்த்தா காலையில பெற்றோர்கள் பிள்ளைகள் காலையில ஸ்கூலுக்கு கிளப்பி விடும்போது ரொம்ப பதட்டமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறாங்க. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு பிளானிங் இல்லாம டக்குன்னு ஒரு விஷயங்கள் செய்யும் போது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளப்பும் போது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. எதிர்பார்ப்பு இல்லாம சில விஷயங்கள் நடக்கும்போது அங்க ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மத்தவங்க கிட்ட நம்ம மத்தவங்க கிட்ட சோ நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சுற்றுப்புற சூழலிலிருந்து உருவாகுதா இல்ல நமக்குள்ள இருந்து அது உருவாகுதா அப்படிங்கறத நம்ம முதல்ல யோசிக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ் எந்த பிரச்சனையாலும் வருது அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் பல வியாதிகளை நமக்கு ஏற்படுத்துது. அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம உடம்புல
அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் போது நம்மளோட ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய பிபி வந்து அதிகமாகுது, நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாக இருக்கு. இதனால நமக்கு பல வியாதிகள் வருது. இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால நமக்கு நமக்கு வந்து வரக்கூடிய வியாதிகள் வந்து தலையில இருந்து நம்ம கால் வரைக்கும் அதோடைய தாக்கம் வந்து ஏற்படுது. எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவலியோட இருக்கிறது, கழுத்தோட அந்த மசில் வந்து டைட் ஆகுறதுனால அந்த கழுத்து வலி வர்றது, உடல் வலி வர்றது, இப்படி பல வகையான வழிகளை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஏற்படுத்துது. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனசுல மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து டைட் பண்ணுது. அதனால நம்ம கை கால் வலிக்குது, தலை வலிக்குது, இப்படி எல்லா வலியும் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்னால வருது. ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வகையான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இப்ப வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட ஒரு வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, வயிற்று வலி இப்படின்னு சொல்லி போனோம்னா எல்லா டாக்டரும் கேட்கக்கூடியதை நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்களா, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா, இதைத்தான் வந்து எல்லா டாக்டரும் வந்து கேட்கறாங்க. மூச்சு விட சிரமப்படுறது, தொண்டையில அடைப்பு ஏற்படும், இந்த மாதிரியான பல உடல் உபாதைகளை வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுது. அதனால நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இவ்வளவு இனி அறிஞர்கள் அந்த சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு வந்து கேன்சர் கூட வருது, பக்கவாதம் நோய் வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம என்னங்கிறத முதல்ல யோசிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்துட்டு முதல்ல நம்ம பார்க்கணும், எப்படி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம நிதானமாக இருக்கணும். நிதானமாக ஃபர்ஸ்ட் யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுல வந்து பதட்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளியில வரணும். நிதானமா யோசிச்சு அந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியுமா முதல்ல நம்ம யோசிக்கணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல முதல் ஸ்டெப்பே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல என்ன காரணம் அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். நமக்கு உள்ள காரணம் நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கா, இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட இருந்து இருக்கா, இல்ல வெளியில இருந்து வருதா அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். இதுல எதுல வந்து நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி தீர்வு எதுவும் கிடைச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஆனா சில இடங்கள்ல அந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப நம்மள வந்து ஆழ் மனசுல அளவுக்கு நம்ம போயிடும். உதாரணத்துக்கு நம்மள ரொம்ப நெருங்கிய உறவுகள் வந்து யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அது நமக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும். இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ். ஆனாலும் நம்ம என்ன நினைக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து உலகத்துல பிறந்துட்டா கண்டிப்பா ஒரு மரணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அந்த மரணத்தையும் நம்ம ஏத்திக்க கூடியவங்களாக இருக்கணும். பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல வந்து நிரந்தரமாக இருந்துட முடியாது. பிறப்புன்னு இருந்தா இறப்பு இருக்கதான் செய்யும். அதை நம்ம வந்து அதுதான் இந்த நியதி அப்படிங்கறது புரிஞ்சுட்டு அப்படி நினைச்சாலே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நமக்கு வந்து தோணுமா. அப்படி 60,000 எண்ணங்கள்ல 20 தான் நமக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்குமா. மத்த 20% எண்ணங்கள் தான் நமக்கு வந்து உபயோகப்படக்கூடியதாக இருக்குமா. மத்ததெல்லாம் நம்ம தேவையில்லாம யோசிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குமா. தேவையில்லாத எண்ணங்களுக்கு இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கறத முதல்ல நம்ம யோசிக்கணும். என்னுடைய லைஃப்ல வந்து நான் பாசிட்டிவாக வாழ போறேன், எனக்காக நான் வாழ போறேன். சோ நான் என்ன பாத்துக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய வேலைகளை செய்யணும். அப்படிதான் சொல்லி நம்ம அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு ரூம்ல போய் தனியா உட்காந்து ரொம்ப யோசிப்போம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம். முதல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியில வரணும். ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம நல்ல உடற்பயிற்சியை முதல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம காலையில எந்திரிச்சு ஒரு நடைப்பயிற்சியோ ஒரு உடற்பயிற்சியோ நம்ம வந்து செய்யணும். முதல்ல செய்யும் போது நமக்கு வந்து உடல்ல வந்துட்டு ஒரு வலியை ஏற்படும். ஆனா அந்த வலியெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தாம அதை தாண்டி நம்ம பழக்கப்படுத்தி கூடியவங்களாக இருக்கணும். நல்லா வெளியில போய் நின்று நல்ல காத்த நம்ம சுவாசிக்கணும்.
இல்ல 4 பேரை பார்த்து வெளியில இருக்கிற மக்களை பார்த்து நம்ம பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசுறத விட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேசணும். இப்படி பேசுறதுனால நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்படும். என்னதான் இந்த உடலை கொண்டு நம்ம வேலை செஞ்சாலும் மனசு நல்லா இருந்தா தான் உடலுக்கு அந்த உடல் வேலை செய்யறதுக்கு ஒத்துழைக்கும். சோ மனசை வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுலதான் நம்மளால ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிக்க முடியும். நம்ம எந்த நேரத்துல என்ன வேலை செய்யறோமோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நம்ம செய்யறது வேலையை விட்டுட்டு அது அடுத்து வரக்கூடிய வேலையை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா கரெக்டா செய்யணுமோ அதைத்தான் நம்ம யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நல்ல புத்தகங்களை படிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து சீக்கிரமா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இதுல நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஆன சமயத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோமோ நல்லா இருக்கோமோ நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து டிவி சீரியல். இந்த சீரியலை வந்து நம்ம அதிகமாக அவாய்ட் பண்ணிட்டாவே நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே குறைஞ்சிடும். அதனால ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம எப்படி வந்து நம்ம வெளியில வரணும், நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் த நைஸ் ஸ்பீச். ஸ்ட்ரெஸ்லெஸ் லிவ் மோர் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட பதிவு. தேங்க்யூ. இன்ஷா அல்லாஹ் இறைவன் உங்களுக்கு நல்ல அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.